சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பாரு, கிரிஜா போன வருஷம் இருந்த மாதிரி இல்ல. இப்ப அவ நல்ல நிலைமையில இருக்கா, எனக்கே அது தெரியுது. கண்டிப்பா அவ எதுவும் செய்ய மாட்டா. ஆனா அதையும் மீறி அவ ஏதாவது செஞ்சான்னு வச்சுக்கோயே, எனக்கு என் குலதெய்வம் மேல நம்பிக்கை இருக்குமா. அவ நம்மள காப்பா. அதனால நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்க அத்தை. உங்களோட ஆசைக்காகவும் சின்னையோட சந்தோஷத்துக்காகவும் நம்ம ஊர்லயே பொங்கல் கொண்டாடுவோம். வரத பாத்துக்கலாம் அத்தை. இதான் என் ஈஸ்வரிங்கிறது. நான் சொல்றத நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இதெல்லாம் சரி, அபி பொண்ணு கொஞ்சம் பயப்படுவா. அதை எப்படி சமாளிக்க போற? ஐயோ, என்னால அபிய சமாளிக்க முடியாது. நான் சொன்னா அவ கேட்கவும் மாட்டா. சின்னையா சொன்னாதான் கேப்பா. என்ன அழகா? அவ சொன்னா அவ எப்படி கேப்பா? ஆமா அத்தை, என் அப்பா என்ன சொன்னாலும் அத நான் மறுபேச்சு பேசாம ஒத்துப்பேன். அதே மாதிரிதான் சின்னையா என்ன சொன்னாலும் அபி ஒத்துப்பா. ஏன்னா சின்னையாவ அபி அப்பா ஸ்தானத்துல வச்சு பாக்குறாத்து. நீ சொல்றதும் உண்மைதான். எப்பவுமே ஒரு அக்காவோட புருஷன் அவ தங்கச்சிக்கு ஒரு அப்பா மாதிரி அப்பா ஸ்தானத்துலதான் வச்சு பாக்கணும். அது அவங்க ரெண்டு பேரும் சரியாதான் பண்றாங்க. அபி பொண்ணு நினைச்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல என் பையன் அழகு சுந்தரத்தை நினைச்சா பெருமையாவும் இருக்கு. சரி, இங்க பாரு, இந்த கோயிலுக்கு போற விஷயத்த அபிகிட்ட போய் அழகையே சொல்ல சொல்லு. சரியா? சரிங்க அத்தை. சின்னையா, சின்னையா, இருங்க இருங்க இருங்க. என்ன இசி, என்ன? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நீ சொன்னது எல்லாமே எனக்கு பக்காவா ஞாபகம் இருக்கு. அது வந்து என்னன்னா, இருங்க இப்ப சொல்ல வேண்டாம். ஞாபகம் இருந்தா சரி. நான் உங்க மேல கோவமா இருக்கிற மாதிரி முன்னாடி போறேன். நீங்க பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி சரி, நீ போ.